ஆப்கானிஸ்தானில் புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டில் இருந்தே. அதாவது மனைவியையோ குழந்தையோ ஒரு ஆம்பளை வந்து அடிக்கலாம். அது மூலமாக அடிக்கிறப்போ வந்து ரத்தமோ இல்லை வந்து எலும்போ ஏதாவது உடஞ்சா மட்டும்தான் அதை வந்து நாங்கள் வந்து குற்றமாக எடுத்துக்குவோம், க்ரைமாக எடுத்துக்குவோம். இல்லை அப்படின்னா அது வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கணவனோட அனுமதி இல்லாமல் மனைவி வந்து அவங்க சொந்தக்காரங்களை பார்க்க போனால் 3 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை வழங்க அந்த சட்டம் வந்து வழிவகை செய்கிறதாம். நம்ம சில டைம் வந்து கம்பேர் பண்ணுவோம், ஆக மற்ற கண்ட்ரிலாம் எப்படியோ இருக்கேப்பா, நம்ம என்ன இந்தியா என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. இப்போ இங்கே இருக்க பொண்ணுங்களோட நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள். என்னதான் அவங்களுக்கு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் இதையும் வந்து இது பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அடித்து அவங்க வந்து இறந்து போனால் தான் அது வந்து கேஸு, இல்லைன்னா அது வந்து கேஸெல்லாம் இல்லை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்ல சட்டம் கொண்டு வந்துடுவாங்க எப்படியும் கண்டிப்பாக. அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்கல்ல, எதிர்த்து அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு. சுதந்திரம் அப்படிங்கிறது இங்கே வார்த்தையில் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ வந்து பெட்டராக இருக்கோம் அப்படின்னு. அனுமதி இல்லாமல் சொந்தக்காரங்களை பார்க்க போனால் 3 மாதம் இருந்தேன்னா அப்போ கண்டிப்பாக யாருமே பார்க்கவே போக மாட்டாங்கல்ல. ச்சே, இவ்வளோ கொடுமையான வாழ்க்கை.